ஏப்ரல் 25th இந்த Realme 14T ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் அண்டர் 20K பட்ஜெட்ல வர ஸ்மார்ட் போன். ஸோ இந்த Realme 14Tல என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸுமே நம்ம வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல ரீசென்ட் டைம்ஸ்ல இப்ப ஸ்மார்ட் போன்ஸ்லாம் வாங்கி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப இந்த மோட்டோ H60 ஸ்டைலஸ் ஸ்மார்ட் போனையும் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே நம்மளோட சேனல்ல இந்த ஸ்மார்ட் போனோட ரிவ்யூமே நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் 23,000 அண்ட் இந்த ஸ்மார்ட் போனை நம்ம கிவ் அவேலையும் கொடுக்க போறோம். ஸோ கிவ் அவேக்கான டீடைல்ஸை இந்த ரிவ்யூ வீடியோல நான் அனௌன்ஸ் பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ற விதமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த Realme 14T ஸ்மார்ட் போனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட் அண்ட் சிம்பிளா கொடுத்திருக்காங்க. பின்னாடி டியூயல் கேமரா மாடியூலோட இருக்கு. அண்ட் ஃபுல் இந்த ஸ்மார்ட் போன் பிளாஸ்டிக்கால தான் பில்ட் பண்ணிருக்காங்க. பட் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து ஓரளவு நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரீன். இந்த கிரீன் கலர் ஆப்ஷன் வந்து ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் வயலட் கலர் ஆப்ஷன், இன்னொன்னு பிளாக் கலர். நெக்ஸ்ட் இந்த Realme 14T ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதுல 6.67 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. 180 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. 2100 nits பீக் பிரைட்னஸ் லெவல் இருக்கு. 1080 into 2400 பிக்சல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, 92.7% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல 111% DCI-P3 ஒயிட் கலர் கேமட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து TUV சர்டிபிகேஷனும் இருக்கு ஐ ப்ரொடெக்ஷனுக்காக. சோ இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த Realme 14T ஸ்மார்ட் போனோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இதுல MediaTekோட 6300 6 நானோமீட்டர் சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட Antutu ஸ்கோரிங் பொறுத்த வரைக்கும் 4.5 லேக் தான் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கு. ஸோ கேமிங்க்கு இது ஆவரேஜா தான் இருக்கும். நம்ம ஹெவி கேம்ஸ் எல்லாமே பெருசா எதிர்பார்க்க முடியாது. அண்ட் மல்டி டாஸ்கிங்க்கு ஓரளவு பெட்டரான ப்ராசரா இருக்கும். இந்த ப்ராசர் கொடுத்ததுக்கு பதிலா இதுல MediaTekோட 7300 ப்ராசர், அப்படி இல்லைன்னா ஸ்னாப்டிராகனோட 6th Gen 4 ப்ராசர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கேமிங்குமே வந்து இன்னும் பெட்டர்மெண்டா இருந்திருக்கும். அதுவும் இந்த அண்டர் 20K பட்ஜெட்டுக்கு. அது போக இதுல LPDDR4X RAM, UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. அண்ட் Android 15 பேஸ்ட் Realme UI 6 வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த Realme 14T ஸ்மார்ட் போனோட கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் சைட்ல வந்து டியூயல் செட்டப் கொடுத்திருக்காங்க. ஸோ பிரைமரி கேமராவா 50 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. பட் என்ன சென்சார் அப்படின்றது மென்ஷன் பண்ணல. செகண்டரி கேமரா சும்மா பேருக்கு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்க அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் செல்ஃபி கேமரா வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. மித்தபடி as usual இந்த AI டூல்ஸ் எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பாத்தீங்கன்னா இதுல 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த Realme 14T ஸ்மார்ட் போனோட ஹைலைட்டான விஷயமே இதுல IP69க்கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒரு சில செக்மே பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மக் ஆஃப் வாட்டர்ல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்விம்மிங் பூல்ல, அப்புறம் ஹெவி ஜெட் வாட்டர்ல கூட வந்து வாஷ் பண்ணி பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 85 டிகிரி செல்சியஸ் ஹாட் வாட்டர்லயும் வாஷ் பண்ணி இந்த IP69க்கான ரேட்டிங் வந்து செக் பண்ணிருக்காங்க. அப்புறம் டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 5 ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 இருக்கு. USB டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல NFC சப்போர்ட் இல்ல. அதுக்கப்புறம் IR பிளாஸ்டரும் கொடுக்கல. ஃபைனலி இந்த Realme 14T ஸ்மார்ட் போனோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா இது மொத்தம் 2 வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், இதோட பிரைஸ் 18,000க்கும். இன்னொன்னு வந்து 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட பிரைஸ் வந்து 20,000க்கும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த Realme 14Tல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே அண்ட் இந்த IP69 ரேட்டிங்கை தவிர எனக்கு வந்து இதோட ப்ராசஸரும் சரி, கேமராவும் சரி, பேட்டரியுமே வந்து ஆவரேஜா தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா இப்ப வர ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாம் 7000 கொடுக்குறாங்க, 7300 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஸோ பெருசா ஹைலைட்டா வந்து எனக்கு வந்து தோணல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பட் இந்த ப்ராசஸர் கொடுத்ததுக்கு பதிலா இந்த அண்டர் 20K பட்ஜெட்டுக்கு நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல நல்லா பேசிட்டு இருந்தேன். ஆமா.